சிந்திப்போம் செயல்படுவோம். இது உங்கள் ஏஞ்சல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 12 ஆண்டுகள் பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது நமது மத்திய அரசு. இங்க நம்ம ஒரு கேள்வியை கேட்கணுங்க. இந்த 12 ஆண்டுகள் இந்திய அரசு எங்க இருந்தது, இப்ப இந்தியா எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்று உலகின் பல முன்னணி பொருளாதார நாடுகள்ல இந்தியா மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்குங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனையில இந்தியா முன்னுதாரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக நமது மத்திய அரசு பட்ஜெட்ல ரூபாய் 12.2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சினா என்ன அப்படின்னா, சாலை வசதிகள் மற்றும் துறைமுகங்கள், ரயில்வே சம்பந்தப்பட்டது மற்றுமாக வேலை வாய்ப்புக்கான துறைகளில வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி தான் இந்த மத்திய பட்ஜெட்ல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 12.2 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான நிதிங்க. ஏழைகளின் நலன் மற்றும் நடுத்தர மக்களினோட முன்னேற்றம் மற்றும் வளர்ந்த இந்தியா ஆகிய இலக்கோடு நமது மத்திய அரசு செயல்படுகிறது அப்படின்னு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பல நிகழ்ச்சிகள்ல தெரிவிச்சிருக்காரு. எந்த அரசாங்கமா இருந்தாலும் விமர்சனங்களும் சவால்களும் இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? அப்ப இந்த விமர்சனத்தையும் சவால்களையும் நமது ஜனநாயகத்தினோட ஒரு கடமையா சிலர்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். அதை சரி செய்வதுதான் அரசினோட கடமை. ஆகவே இது ஒரு பகுதி தான். ஆனா அதே போல நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்படுகிற வளர்ச்சிகளையும் திட்டங்களையும் நம்ம நேர்மையான பார்வையோடு எதிர்கொள்ளணும் இல்லைங்களா? அப்ப நமது நாட்டுக்காக செயல்படுகிறத அரசியலை ஒரு கட்சி சாதாரணமா பார்க்காம அரசியலை நமது இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு கண்ணோட்டமா நம்ம பார்க்கணும். வளர்ச்சியடைந்த பாரதமா நம்ம அரசு மட்டும் நம்மதை பாதுகாக்காம நமது பாதுகாக்க வேண்டியது நமது ஒவ்வொருவரினோட கடமையும் கூட. ஆகவே சற்றே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.